2026 தான் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அனுமதி கொடுக்க மாட்டோம் இல்லைங்க. இன்னைக்கு தேதியில அந்த சர்க்குலர் மிக தெளிவா சொல்லுது. உங்களோட பாப்புலேஷனுக்கு உங்களோட பதில் என்ன? ரோடு வித்துக்கு உங்களோட பதில் என்ன? இன்ஜினியரிங் இம்பாசிபிள், டெக்னிக்கலா இந்த பிரச்சனைக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன? அதுல எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கவனம் இல்லைங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி பேஜை எடுத்து ஐயோ மோடி அவர்களே நீங்க ஒழிக தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கீங்க, இது மட்டும் தான் அவங்களோட நோக்கம். 4 மாசத்துல அவங்க வந்து வாங்கணும்னு சொன்னா இந்நேரம் வந்து இந்த மாதிரி இருக்கிற சிக்கல் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கணும்னு. நீங்க 2011 இவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த ஏரியாவை குறிப்பிடும் போது அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். உங்க மெட்ரோ போறது இந்த ஏரியா, நீங்க எப்படி இங்கிருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாப்புலேஷன் சேர்த்துக்குவீங்க? இட் இஸ் a question for all. எந்த சிட்டிக்கு மெட்ரோ கேட்டாலும் இதுதான் காமன் கொஸ்டின். அதனால இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்ல கோயம்புத்தூருக்கு என்ன பெருமை இருக்கு? இங்க வந்து ஒரு முக்கியமான வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம். தென்னிந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்துல 2 tier சிட்டில நாம இருக்கோம். இங்க எவ்வளவு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு சொல்றாங்க. எங்க இருக்கிற பணத்தை எடுத்து வடக்கு இருக்கிற ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டோட மக்கள் உறிஞ்சுறாங்க, பணத்தை வந்து உறிஞ்சி எடுத்து கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேங்க, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்கிற ரெவென்யூ என்ன? இன்னைக்கு இங்க வந்து 200 கோடி ரூபாயை 4 வருஷமா ரோடு போடுற கொடுக்குறீங்களே, நாங்க கொடுக்கிற கோயம்புத்தூர்காரங்க கொடுக்கிற வரி பணத்தை ஒழுங்கா நீங்க திருப்பி கொடுக்குறீங்களா? எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களோட கோயம்புத்தூர் வரி பணத்துக்கு எங்களுக்கு ஒழுங்கா ரோடு போட்டு கொடுக்குறாங்களா? ரோடு கூட கிடையாதுங்க. கோயம்புத்தூர்காரங்களுக்கு அதிகமா வரி செலுத்துற மாவட்டம் இது. இப்படிதான் பேசுவீங்களா? அப்படி கூட கேட்க வேணாம், சாதாரணமா கேளுங்க, பரவாயில்ல. அதே போல இங்க கன்சிடர் பண்ணாம நீங்க ரெண்டாவது இங்களோட பாப்புலேஷன் ஓட்டர்ஸே 14 லட்சம் பேர் இருக்காங்க. அது பண்ண வேண்டியது அவங்க. அது ஒருவேளை தவறு இருந்தாலும் அதை இன்ட்ரெஸ்ட் பண்ணி சிஸ்டம்ல அந்த ஸ்கீமை கொண்டுட்டு வரணும்ல, அதை செய்யாம நீங்க திருப்பி மட்டும் காலையில ஆமா இன்னைக்கு காலையில எல்லாம் முக்கியமான ஆளுங்க எல்லாம் பேசினாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க, இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நாங்க உடனே பெர்மிஷன் கொடுக்க சொல்றோம். ஒழுங்கா ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்லுங்க. குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் கொண்டு போறீங்கல்ல, ஃபார்மை ஒழுங்கா ஃபில்அப் பண்ணுனா பண்ண மாட்டோம். நீ கொடுனா திருப்பியும் சொல்றேங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாலிசி ரிக்வயர்மெண்ட் என்ன இருக்கும்? வாட் எவர் த மெட்ரோ பாலிசி ரிக்வயர்மெண்ட், அதை ஃபில்அப் பண்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெடியா இருந்தா உடனடியாக அனுமதி கொடுக்கறதுக்கு நாங்க அதுக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கோம். எஸ்ஐஆர்ல ரொம்ப சிம்பிள் பா, ஹெல்ப் வேணும்னு நாங்க எல்லாம் ஹெல்ப் டெஸ்ட் போடுறோம், வாங்க பண்ணி தரோம். என் தொகுதி தான் அதிகமா இருக்கு. இல்லைங்க, எங்கிட்ட இது வரைக்கும் எதுவும் கேட்கல. அது மட்டும் இல்ல, மெட்ரோ ரயில் சம்பந்தமா நான் ஏதாவது ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்காக ஒரு ஆபீஸ் கூட இது வரைக்கும் இங்க செட்டப் பண்ணல. இவங்களோட ஜென்யூன் பாருங்க, ஜென்யூனஸ் பாருங்க. உண்மையாவே இவங்க ஜென்யூனா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இது வரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஆபீஸ் கூட கொடுக்காம இருக்காங்க. இது வரைக்கும் நாங்க இங்க 10 எம்எல்ஏ எத்தனை பேர் கேட்டு தெரியல. பட் குரு இத பாருங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க டிபிஆர் நீங்க தயார் பண்றீங்கல்ல, டிபிஆர் மக்கள் கிட்ட கருத்து கேக்குறீங்கல்ல, ஏன் எங்களால மக்கள் பிரதிநிதி எங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே? அப்படி இல்லைங்க, தாராளமா ஏதாவது இடத்துல நான் திருப்பியும் சொல்றேங்க, நீங்க கேட்டோம்னா நான் சொன்னால உதவி பண்றேன்னு திருப்பியும் சொல்றேங்க. மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எழுதுறது நானா அதிகாரியா? பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு என்னோட முதல் பேச்சு சட்டப்பேரவையில கோயம்புத்தூர் மெட்ரோ முதல் பேச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கிட்ட வேணா அதிகாரத்தை கொடுக்க சொல்லுங்க. இன்னும் 4 மாசம் தானே அதிகாரத்தை கொடுக்க சொல்லுங்க. அதிகாரம் அவரோட கேள்வி இப்போ இந்த டிபிஆர் ரெடி பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் இல்லையா? எம்எல்ஏ கொடுக்கலான்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எம்பி கொடுக்கலாம் ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும். அப்ப அவங்க தானே கொடுக்கணும். சொல்லுங்க குரு. தேர்தலுக்காக 15 மாத காலம் அறிக்கை கொடுத்து 15 மாதம் கழிச்சுதான் அது கொரிய வந்திருக்கு. அது தேர்தலை மையப்படுத்திதான் இல்ல, தேர்தலுக்கு அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? 2026 அப்புறம் ஒழுங்கான டிபிஆர் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றேன். பிஜேபி கூட்டணி கிடைச்சிருக்கு.
இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில கோவையை மீண்டும் தக்க வைக்கணும், அவங்க வரணுங்கிறதுக்காக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லேண்ட் அக்விசிஷன், ஏர்போர்ட் நிறைய யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அது போக செம்மொழி பூங்கா, அது நிறைய திட்டங்கள் கோவையை வந்து அது கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில நீங்க பண்ண ஒரு குற்றச்சாட்டு அவங்க வந்து மெட்ரோ தம்பி சன் நியூஸ் இன்னைக்கு ஒண்ணு கிடைக்கலையா? இது பிரதமர் மோடி அவர்களை இழிவாக பேசுவது ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதிதல்ல. பர்சனல் அட்டாக்கு இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறதுங்கிறது அவங்களோட வழக்கம். அதாவது டிஎம்கேவோட டிஎன்ஏவே என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா தலைவர்களை, அடுத்த அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறவங்க தான். பிரதமர் மோடி அவர்களை மிக தரைக்குறைவாக, அது வந்து அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கின்ற விதத்துல மிக அநாகரிகமாக பேசி இருக்கின்ற நபருக்கு எதிராக கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா என்னன்னா, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எஃப்ஐஆர் போய் அடுத்த ஸ்டேஜே போகாது. ஆனா எங்க கட்சிக்கார தம்பிங்க யாராவது Facebookல ஒரு கமெண்ட் போட்டா போதும், வெடிய வந்து தீவிரவாதி மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன்.